Hello friends, welcome to HPR Stitching. இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பீட் ஒர்க் எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா பர்ஃபெக்டான ஷேப்பில் நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் இதில் வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். அந்த லீஃபோட அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் பஞ்ச் பீட் 3 mm சைஸ் பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பீடாக தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலான்னா அந்த அப்பெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பீடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நல்லா நெருக்கி பீட்ஸ் வைக்கணும். அதே மாதிரி ரொம்ப கேப் விழுந்துடக்கூடாது. ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு கடைசியாக அந்த முடிக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆயுத எழுத்து அக்கு சொல்லுவோம்ல அந்த ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த லீஃப் பேட்டர்ன் கரெக்டாக நமக்கு வரும். ஸோ அதுக்கு அந்த எண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டிச்சும் அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண சைடில் ஒரு ஸ்டிச்சும் போட்டு நம்ம வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக அந்த ஆயுத எழுத்து ஷேப்பில் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகும். அதாவது இந்த மாதிரி அப்பெக்ஸ் வரக்கூடிய பிளேஸில் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அதுக்குமே நம்ம வந்து அப்பெக்ஸ் அந்த உச்சியிலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம எந்த பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் நமக்கு வந்து ட்ரையாங்கிளுங்கும் போது 3 அப்பெக்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்டில் கரெக்டாக நிற்கணும். நின்றுட்டு அந்த அப்பெக்ஸில் நம்ம வந்து எண்ட் ஆகிட்டு அடுத்தது அதில் ஒரு சின்ன லாக் போட்டு எந்த டைரக்ஷனுக்கு நம்ம வந்து டர்ன் பண்ணணுமோ அந்த டைரக்ஷனில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து டைரக்ஷன் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டு எந்த டைரக்ஷனுக்கு டர்ன் பண்ணணுமோ அந்த டைரக்ஷனில் ஒரு செயின் ஸ்டிச்சும் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒரு லாக் போட்டிருக்கேன். அடுத்தது எந்த டைரக்ஷனில் டர்ன் பண்ணணுமோ அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது பீட்ஸ் எடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அந்த ஷேப்பில் வந்து ஃபினிஷ் ஆகணும். அப்படி ஆகலை, நமக்கு வந்து கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எங்கேயாச்சும் பீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பார்த்து அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ட்ரையாங்குலர் ஷேப் கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் போட போகிறோம். சர்க்கிள்னால் நீங்கள் வந்து எந்த பிளேஸில் வேணாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் சிங்கிள் பீடாக வைக்கணும். பீடுக்கு இடையில நமக்கு வந்து கேப் விழக்கூடாது. நம்ம வந்து ஒவ்வொரு பீடு வைக்கும் போதும் நம்ம வந்து கொஞ்சம் நெருக்கி வைக்கணும். ரொம்ப ஓவராக நெருக்கவும் கூடாது. இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு பீடை ரிமூவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் போல் நம்ம எல்லாத்துலேயும் ஈவனாக கேப் விட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கேப் இருக்க மாதிரியும் தெரியாது, ஃபினிஷிங்கும் கரெக்டாக முடியும். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணோம்னா பர்ஃபெக்டான ஷேப் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வேறையும் ஷேப் பேட்டர்னில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் HPR ஸ்டிச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.